தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவி செழியன் பரப்புரை மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், அமைச்சர் கோவி செழியன் மீண்டும் திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிடும் சூழலில் அங்கு அவருக்கான பிரச்சாரத்தின் போது அவருக்கான வரவேற்பு எப்படி இருந்தது? எந்தெந்த பகுதிகளில் அவர் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டார்? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் கனகதாரா. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் முனைவர் கோவி செழியன் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றியம் திருக்கோடிக்காவல் பேரடி விநாயகர் கோயிலில் இருந்து 5ஆம் நாள் பிரச்சாரத்தை தொடங்கினார். திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கோக்க அண்ணாதுரை தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை முன்னாள் எம்பி ராமலிங்கம், திமுக ஒன்றிய செயலாளர் சுந்தர ஜெயபால், அகில இந்திய காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் டி.ஆர். லோகநாதன், தேமுதிக மாவட்ட செயலாளர் சுகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் பாஸ்கர், தஞ்சை மாவட்ட திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் ஜி.கே.எம். ராஜா, துணை அமைப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் பொதுவேலி, துணை அமைப்பாளர் சதீஷ் ஜெயன், திமுக நிர்வாகிகள் எஸ்.கே.பி. சுரேஷ், மணலூர் குமார், துகிலி ரேவதி பாண்டியன், திருக்கோடிக்காவல் பாலமுருகன், கோட்டூர் பன் பாலமுருகன், கஞ்சனூர் தாஜ்மஹால் கருணாநிதி மற்றும் மத சார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் கோவி செழியன் இந்த பிரச்சாரத்தில் பேசுகையில் சுற்றுலா தலங்கள் மற்றும் பாடல் பெற்ற தலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி பக்தர்களின் கோரிக்கைக்கு இணங்க அடிப்படை வசதிகள் மற்றும் அவர்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற ஏதுவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த பிரச்சாரத்தின் போது அந்த பிரச்சார வாக்குறுதியாக தந்துள்ளார். தொடர்ந்து துகிலியில் உள்ள சட்டமேதை அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அறிவித்தும் இதே பகுதியில் உள்ள கிறிஸ்துவ மத சர்ச்சுக்கு சென்று வாக்கு சேகரித்தார். மேலும் துகிலி பகுதிக்கு வருகை சென்ற திமுக வேட்பாளருக்கு ஏராளமான பெண்கள் மாலை அறிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து நெசவாளர்கள் சார்பில் கைத்தறியில் செய்த ஆடைகள் அமைச்சர் மற்றும் அவரோடு வருகை சென்ற நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றிய பகுதிகளான திருக்கோடிக்காவல், துகிலி, கோட்டூர், கஞ்சனூர், மணலூர், திருமாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் தீவிரமாக இந்த வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்.